வெல்கம் டு திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா ஷவர்மா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஷவர்மா செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் போட்ட சிக்கன் 65 இருந்துச்சு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் இருந்துச்சு. அதை வச்சு தான் இப்போ செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, ஷவர்மா செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் கோஸ் எடுத்து நல்லா பொடிசாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் காலையில் சுட்ட சப்பாத்தி ஒரு 3 சப்பாத்தி இருந்துச்சு, அந்த சப்பாத்தியும் எடுத்துக்கிறேன். இது நானில் தான் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு இல்லை, சப்பாத்தியில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 கொஞ்சம் இருந்துச்சு, சிக்கன் 65 நல்லா சூடாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65 ட்ரை பண்ணி பார்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே போல் மயோனஸு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். வீட்டில் 2 நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு, அதில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். 2 முட்டை, 4 பல்லு பூண்டு, ஒரு 10 மிளகு, ஒரு பாதி லெமன், உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்சியில் ஓட்டிகிட்டே இருந்தேன்னா ஒரு திக்கான பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அதான் நம்ம ஷவர்மா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஷவர்மாவுக்கு மேலேயே கொஞ்சமாக தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள், இதான் காரசாரமாக நல்லாயிருக்கும். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. உப்பு வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு பாதி லெமனை நான் புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட 65 மசாலா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் மோஸ்ட்டாக அதை தான் போட்டு கொடுப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுனால எனக்கு இது போட விருப்பம் இல்லை, அதனால் நான் போடலை. காஞ்ச மிளகாய் தூள் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதே ஃப்ளேவர் வேணும்னா 65 மசாலா சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச மயோனஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மயோனஸை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மயோனஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு ஜூஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நான் கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடையில் கத்தியாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸு, இந்த வெஜிடபிள்ஸு, இந்த மசாலாலாம் சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைனாக்கா மறுபடியும் சேர்த்துக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் 65 நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து சாப்பிட்டாலே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி நான் செஞ்சு கொடுக்கறது இது. இப்போ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்காச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மேலே மயோனஸை தடவிக்கலாம். மயோனஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தடவிக்குங்க. எல்லா சப்பாத்தி பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்பூனால் மயோனஸ் எடுத்து நல்லா பரப்பி விட்டுக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என் பிள்ளைங்களுக்கு நான் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன், விரும்பி சாப்பிடுவாங்க. மஸ்ட் ட்ரை. மயோனஸ் நல்லா தடவினதுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஷவர்மா மிக்ஸை உள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால வெஜிடபிள்ஸு, கறி எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கடையில் கொஞ்சமாக தான் கொடுப்பேன், கறியும் கொஞ்சமாக இருக்கும். உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுக்குற அந்த மிக்ஸி எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். நம்ம வீட்லேயே செய்கிறதுனால எவ்வளோ அதிகமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்லாக இருக்கும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும். எல்லாம் வச்சதுக்கப்புறம் லைட்டாக ரோல் பண்ணி விட்டுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஷவர்மா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி இருக்க ஷவர்மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட ஷவர்மா பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற மிக்ஸ் எல்லாம் பசங்க எல்லாம் வெறுமனே எடுத்து சாப்பிட்டாங்க, அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன், அவசியம் கிடையாது, பட் உங்களுக்கு வேணுங்கன்னா வச்சுக்கலாம். நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் லைட்டாக அதை வச்சுருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வீட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை, கடையில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு. அதை எடுத்து வாயில் வச்சு ஒரு கடிக்கக்குள்ளே டேஸ்ட் வந்துச்சு பாருங்கள். அப்பா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் கடையில் வாங்கி கொடுக்க விரும்பலைனாக்கா நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பைட்டுக்கும் கறி, மீட், வெஜிடபிள்ஸ், மயோனஸோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள அட்டகாசமாக இருந்துச்சு. விட்டால் நானே காலி பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.